வீரராம் வில்லாக் யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ கடைசியாக நடந்த உசிலம்பட்டி வேடிக்கையில் அதை பற்றியும், அப்புறம் தொட்டப்ப நாயக்கனூர் அதே தேதியில் அங்கேயும் ஜல்லிக்கட்டு. ஸோ அதை பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம மாடு போயிட்டு வந்ததை பற்றி ஒரு ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன். உசிலம்பட்டி ஜல்லிக்கட்டுக்கு வந்து அவனியாபுரத்துலேருந்து சிறி தம்பி தான் டோக்கன் இருக்குனே வந்து அடைங்கனே அப்படி சொல்லி கொடுத்தாங்க. நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் டோக்கன் கிடைக்க மாட்டுது. இப்போ நல்ல மாடு வச்சுருக்க நமக்கே டோக்கன் கிடைக்கலன்னா லக்கில் தான் கிடைக்கிது. ஐ மீன் அப்படி சொல்ல வரது லக்கில் தான் கிடைக்கிது எல்லாத்துக்கும். மேக்ஸிமம் ஒரு சில பேர் வந்துன்னா சொல்லி வச்சு வாங்குறாங்க. நமக்கு லக்கில் மட்டும்தான் கிடைக்கிது. இல்லைனா இந்த மாதிரி தெரிஞ்சவங்களை வச்சு அவங்க பேர் அடைக்க சொல்கிறக்கா கூப்பிட்றாங்க. ஓகேங்க. போகும்போதில் நமக்கு 2 மாட்டுக்குமே டோக்கன் இருந்துச்சு. நல்லமநாயக்கம்பட்டியில் அங்கே நம்ம ஸ்பான்சர்ஸ் பண்ணியிருந்ததுனால நல்லமநாயக்கம்பட்டிக்கு மட்டும் அன்புக்கும் காரிக்கும் கொடுத்துட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து காலையில் அன்பும் வந்து கட்டாயம் உசிலம்பட்டி வேடிக்கையில் அடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு என்னென்னா மதுரைவாடியில் அடைச்சி மாடு வெளியேறினாவே பெரிய விஷயம் எங்களை பொறுத்தவரை. ஆனால் போன வருஷம் நல்லா வளைச்சி அடைச்சோம். போன வருஷமே நான் சொன்னேன், போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் நல்ல அன்பு விளையாடுன்னு போன வருஷமே நான் சொன்னது தான். அதே மாதிரி இந்த வருஷம் நல்ல ஒரு நேமில் இப்போ இருக்காப்புல. உசிலம்பட்டி வேடிக்கையில் லைனில் காலைல ஒரு 8 மணிக்கெலாம் உள்ளே ஏற்றிட்டோங்க. 75 நம்பர் டோக்கனும் உள்ளூர்காரங்க முன்ன பின்ன மாடு ஊற்றுனதுனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சுருந்தாங்க. நம்ம மாடு ஊக்கிறதுக்கு ஒரு 10-11 மணியோ போல் மாடு வந்து உள்ளே ஏற்றி அவுத்துட்டாங்க. மாடு நல்லா வந்துச்சுங்க. வாடியை விட்டு நல்லா ஜம்ப் பண்ணி விழுந்து நம்ம தம்பி உதயாவை ஃபஸ்ட்டு ஏந்து அப்புறம் அந்த அன்புவை பார்த்துக்கிட்டு, அன்புனாவே பெண்ணாச்சி தான் காரணம். அந்த அளவு இருக்கிற பெண்ணாச்சியுமே நல்லா விரட்டி முதல் வைக்க தெரிஞ்சிருக்கு வாடிக்குள்ளேயே களத்துலேயே. அந்த வீடியோஸ் எல்லாம் ரொம்ப ஷேர் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ நான் பார்த்தேன், என்னால் நம்ம பசங்களை நீ சேஃபாக தான் இருக்க சொல்லணும். ஏன்னா மற்ற மாடுங்க வந்து அது ஒரு வெறித்தனமாக பராளின்னு சொல்லுவாங்களே, அங்கிருந்து விரட்டையாட்டி குத்திக்கிட்டு அந்த மாதிரி மாடுகள் தான் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. நான் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணால் குத்துவேன் அப்படின்ற மாடுகள் இன்றைக்கி ரொம்ப விளையாட்டுலேயே ரொம்ப கம்மி. வாடியில் வந்து அதோடய வேலையை செஞ்சு இடத்த கழித்து போகிற மாடுகள் ரொம்ப கம்மி. அந்த மாதிரி மாடுகள் தான் ஜல்லிக்கட்டு காலத்தில் ஜெயிக்கும். கிடமாடுகள் மாதிரி விளையாடுற மாடுகள் வந்து ஒரு 10 வேடிக்கை 20 வேடிக்கை தொடர்ந்து அடிச்சோம்னா மாடு இதாயிரும். அந்த மாதிரி மாடுகள் வந்து அந்த கடைசி வரைக்கும் இதே குணத்தை வச்சுருக்கோம். வாடியை விட்டு வெளியே வந்து ரவுண்டை போட்டு 2 நிதானமாக அப்படி போகும். ஆள் பேர் இருந்தாங்கன்னா சுற்றி வளைச்சி வச்சுட்டு அப்படி போகும். ஸோ இந்த மாதிரி மாடுகள் வந்து இன்றைக்கி இருக்கிறது ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம மாடு லைனில் இருக்கிறதுனால எனக்கே வந்து தோணும் இந்த இதில் பரவாயில்ல. ஏன்னா எனக்கு கடைசி இப்போ வரைக்கும் கூட எனக்கு எங்கள் பழைய மாடுகளோட கம்பேரிசன் பண்ணும் போதெல்லாம் வந்து அன்பு வந்து ஒரு சில இதில் பெட்டராக இருக்குது. ஏன்னா மற்ற மாடுகள் வந்து இடத்த காலி பண்ணிட்டு போயிடும். ஆனால் அன்பு வந்து களத்தில் ஆள் இல்லைனாக்கா நின்றுக்கிறோம், உள்ளேயும் வாங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி நின்றுக்கிறோம். எங்கள் பழைய மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டத்தில் அவுத்து தானேங்க 2 மாடுமே. அதெல்லாம் விளையாண்டு போய் இடத்த காலி பண்ணி போய்க்கிருக்கும். அந்த மாதிரி மாடு ரொம்ப பிடிக்கும். இப்போது இந்த ரீசனாக இந்த வருஷத்தில் வந்து அன்பு நல்லா இடத்த காலி பண்ணி போகிறதுனால ஓகே அப்படின்னு தோணுதுங்க. அதே போல் உசிலம்பட்டி வேடிக்கையில் நல்லா வந்துச்சு. நல்லா ரவுண்டை போட்டு போயிடுச்சு. ஒரு சைக்கிள் கொடுத்தாங்க. அதுக்கடுத்து மாடை வந்து திருப்பி அன்பையும் காரியும் ஏற்றிக்கிட்டு 2 மாடையும் நல்லமநாயக்கம்பட்டி அடைக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்டில் வந்து மாடை ஏற்றிட்டு கிளம்புறோங்க. எங்கே கிளம்புனா நல்லமநாயக்கம்பட்டி கிளம்புறோம். வண்டி எடுத்து கொஞ்சம் தூரம் தாங்க பின்வீல் புட்டிங்கிருச்சுங்க. வண்டியிலேருந்து பின்வீல் புட்டிங்கிருச்சு. மாடு நல்ல வேலை அதான் சேஃபாகவே நின்றுச்சு. அப்புறம் அதை வண்டியை பற்ற வச்சு நாங்கள் வந்து நல்லமநாயக்கம்பட்டி போய் அடைச்சிருவோம் அப்படின்றதுக்கு ஒரு 2 மணி நேரம் போராட்டம். அந்த வெல்ட்ரு வைக்கிற வந்து குட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு திருப்பி வண்டி எடுத்தால் உடையும், வண்டி எடுத்து அப்படியே இருந்துச்சு. சரி அப்படியும் பரவாயில்ல, நம்ம நேரில் போய் நம்ம மாடை அவுத்துருவோம். ஏன்னா ஸ்பான்சர்ஸ் வேறு பண்ணியிருக்கோம், டோக்கன் வேறு கம்மியாக போட்டு கொடுத்துருங்க அடைச்சலான்னு பார்த்தா இங்கேருந்து நாங்கள் கிளம்புறதுக்கே 12:30 மேலே ஆயிடுச்சுங்க. அங்கே வந்து சரி 4 மணிக்குள்ளே வர சொன்னாங்க, வந்துங்க எப்படியும் அடைச்சிருவோம்னு. வண்டியும் ஒவ்வொரு ஸ்பீடில் கொண்டுங்க. கரெக்டாக அந்த புறவாடியில் டாக்டர் செக்கப் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5 மாடல் ஓடுவாங்களே, அன்பு கொண்டு வந்து நிறுத்திட்டோம். அதுக்கு ஒரு 10 மாடு தான் இருக்குது. அந்த 10 மாடுமே அந்த டோக்கன் இஷ்யூ ஆன மாடுகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்தனால மாடை வந்து உள்ளே அவுக்க விட மாட்டேன்ட்டாங்க. ரொம்ப கஷ்டமாயிருச்சு எங்களுக்கே. அவ்வளோ தூரம் போயிட்டு அன்பு விளையாட்டை பார்க்குறதுக்கு அந்த ஊருக்காரங்களும் ரொம்ப விருப்பப்பட்டிருப்பாங்க போல். அன்பு விளையான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. வந்துக்கிட்டே இருக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவங்களும் கேட்டாங்க. ஆடியோட்டெல்லாம் கேட்டாங்க, ஒரு நல்ல விளையாட்டு மாடு வருதுங்க, உள்ளே விட்டுருங்க அப்படி சொல்லி பேசியில் வச்சிட்டாங்க. கடைசியாக டைம் ஒரு நாள் அன்பு அவங்க அடைக்க முடியலைங்க. ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு. அப்புறம் அண்டோனி அண்ணன் வந்துட்டே வா, நீ மாடு அடைக்க முடியலன்னு சங்கடப்படாத அப்படின்னு சொன்னார். ஆனால் உண்மையில் அந்த அண்ணன் வந்து ரொம்ப கிரேட்டுங்க. எங்களுக்காக வந்து அங்கே இருக்கிற போலீஸ்கார்ட்ட மைக் பிடிச்சி பேசிக்கிட்டு இருந்தவருங்க. அந்த மைக் இன்னொருத்தாள்கிட்ட கொடுத்துட்டு வந்து மாடை அடைக்கிறதுக்கு அவ்வளோ கூட ஓடி வந்து ஹெல்ப் பண்ணி எனக்கு ரொம்ப ஒரு ஃபீலை உண்டாக்கிட்டார் அந்த இடத்துல. பரவாயில்ல அண்ணன் நமக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஃபீல் ஆயிடுச்சு. அப்புறம் அவனே சொன்னார், தம்பி கோச்சிக்காதரா அண்ணன், அதனால் வந்து இவ்வளோ தான் பேச முடியும், பேசி பார்த்து விட மாட்டுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சரி நான் வந்துருங்கண்ணான்னு சொன்னேன். அப்புறம் வாங்கப்பா லைனில் வாங்க, கொஞ்சம் மிச்ச பரிசெல்லாம் இருக்குது, மிச்சம் இருக்கிற மாடுகளுக்கு ஒரு 20 மாடுகள் போட்டு விட்டோம்னு சொல்லிட்டு அந்த 20 மாடுகளுக்கு ப்ரைஸெல்லாம் போட்டாங்க.
அப்போது நம்ம அன்புக்கு வந்து அங்கேயுமே ஒரு சைக்கிள் போட்டாங்க. இங்கேயும் உசிலம்பட்டிலையும் சைக்கிள், அங்கேயும் சைக்கிள். ஆனால் அங்கே விளையாடாமே சைக்கிள் போட்டாங்க. பரவாயில்ல, நான் பசங்களை வேணாம் தான் சொன்னேன் நான். அப்புறம் அவர் விருப்பப்பட்டு கொடுக்குறதா, சரி வேணாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க சைக்கிளை வாங்கிட்டு நேராக வந்துட்டோங்க. அமரே வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3 ஜல்லிக்கட்டுக்கு நாங்கள் 2 ஜல்லிக்கட்டு ஏற்றிருக்கோம். ஒரு லோக்கல் கட்டைக்கு நம்ம ஊர் பொங்கல் அன்னைக்கு அவுக்க போகிற அன்றைக்கி 3லேயுமே மிஸ் ஆகிடுச்சுங்க. அவுக்க போனது ஏன் மிஸ் ஆகுது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுது. 3 தடவைலாம் மாட்டுக்கு மிஸ் ஆகக்கூட போய் அவுத்துருக்கணும். இதில் புகையிலைப்பட்டியில் மாடு கொண்டு போயிட்டு தள்ளுவாடியை போட்டதுனால எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே லாஸ்ட் மாடாக போயிட்டு வந்ததுனால எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் எங்கள் ஊரில் பொங்கல் அன்னைக்கு அவுத்து விடலான்னு சொல்லிட்டு பிளான்லாம் பண்ணிட்டோம். அதுக்குள்ளே ஒரு தம்பி வந்து மாடு ஊற்றி இறந்ததுனால அன்னைக்கு மாடை ரிட்டர்ன் ஏற்றிட்டோம். அதுக்கடுத்து நீ அன்பை வெயிட்டிங்கில் போட்டுட்டு காரியத்தை நாங்கள் ஏற்றலான்னு முடிவில் பண்ணியிருக்கோம். இப்போ மாடு ரொம்ப தெளிவாக இருக்குல்ல, அதனால் வந்து கொஞ்சம் ஏன்னா வந்ததை கட்டியில் இப்போ சூப்பராக இருக்குங்க. மாடு நல்லா ஆயிடுச்சு, நல்லா ஒரு பக்காவாக இருக்குது. போதும், இந்த இதில் இந்த தரத்தில் வச்சோம்னா நல்லா கண்டிப்பாக மாடு வெளியேறும்னு நினைக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு சில அப்டேட்லாம் நான் கொடுக்குறேன். நல்லமநாயக்கன்பட்டியும் சரி, தொட்டப்பநாயக்கனும் சரி, அவுக்கமுடி இல்லாட்டியும் கூட நண்பர்களும் அந்த ஊருக்காரங்களும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. புறவாடியில் ஆடியன்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.